அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எப்படி உதி அபிஷேகத்துக்கு நிறைய கால்ஸு, எக்கச்சக்கமான கால்ஸு வந்துட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் நன்னா இருக்கணும். அடுத்தலைக்கு பாயசம். கரெக்ட். எல்லோரும் நன்னா இருந்தால் நானும் நன்னா இருப்பேன். அவ்வளோதான். அண்டு இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது ஜெயா கிருஷ்ணா ஜிக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயம். அவள் ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லி ஃபோனில் ரொம்ப ஒரு மாதிரி வீப்பிங் சவுண்ட், அவளுக்கு ரொம்ப லோவாக இருந்தது. நான் சொன்னேன், கவலையப்படாதுங்க. உடனே சுவாமி சொன்னது என்னென்னா 11 பேருக்கு தயிர் சாதம், இது மட்டும்தான் எனக்கு சொன்னேன். நான் சொன்னேன், எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காளோ 11 பேருக்கு மினிமம் வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அண்ட் இமீடியட்டாக எங்கிட்ட சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நான் கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. பட் நான் அதை அவள்கிட்ட சொல்லவே போகலை. ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் சொல்லிட்டோன்னா நம்ம சொல்கிற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாள். அதனால நான் எதுக்கும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பாபாவும் நானும் சேனலில் ஆஸ் யூஷுவல் நான் அப்படியே வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணினேன். ஸ்க்ரால் பண்ணோன்னே எனக்கு கிடைச்ச வீடியோ என்னென்னா, பிரணவிகாங்கிற அந்த சின்ன குழந்தையோட ஒரு வீடியோ. அதில் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், பத்திரமா நான் உன்னை வீடு கொண்டு வந்து சேர்த்துடுவேன் அப்படிங்கிற வரிகள் வரும். எடுத்து பார்த்த உடனே அதுதான் வந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சுவாமி. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அப்படியே மறந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் அவள் கூப்பிடுவாள், அவ்வளோதான். அடுத்தடுத்த கால்ஸ் வரும். நம்ம அடுத்ததுக்கு போயிட்டேன். நேத்திக்கு அவளோட கால் வந்தது, சாய்ராமா இஸ் ஓகே, நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தா. அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், அம்மா அதுக்கு எனக்கு தெரியும் முன்னாடியே, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். நான் இதுக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதானே வேணும் இல்லையா? சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினோன்னு ஒரு விஷயத்த கொடுக்குறார். நீங்கள் அன்னதானம் பண்ணினலான்னு. பண்ணிட்டேம்மா அப்படின்னா. தேங்க்யூம்மா, ஓம் சாய்ராம் அப்படின்னு நான் சொன்னேன். அவள் பேசினது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? நீங்கள் கேளுங்க. வணக்கம் ஜோதிமா, நான் ஜெயா பேசுகிறேன். என் ஹஸ்பண்ட் சுகர் பேஷண்ட் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு 1 வீக் பேக் ரொம்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்து யூரினே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக யூரின் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்ததுனால நாங்கள் ஒரு 2-3 நாள் டாக்டர்கிட்ட அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நைட் அப்புறம் டியூப் போட்டு எடுத்தாங்க. அப்புறம் பிளட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே முடியலை எங்களால். அப்புறம் என்னாச்சுன்னா, மறுநாள் நீங்கள் ஸ்கேன் பார்த்துருங்க எதுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஸ்கேன் பார்த்துட்டு இருந்தப்போ, நான் வெளியே ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப அழுதேன். சாய்பாபா, எப்படியாவது என் ஹஸ்பண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் ஒருத்தங்களை தான் நான் மலை போல் நம்பி இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழுதேன். ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த யூரினரி ட்ராக்கில் ஒரு வீக்கம் இருக்கிறாப்புல இருக்குது. அதனால மெடிக்கேஷனில் சரி வரலைன்னா லேசாக ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணணுங்கிறாப்புல சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது சாயி, நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன், நீங்கள் தான் எனக்கு துணை இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ரொம்ப அழுதேன். அப்புறம்தான் எனக்கு உடனே உங்கள் ஞாபகம்தான் வந்துச்சு. நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்ப சச்சரிதம் புக்கு படிச்சுட்டே இருந்தேன், சாய்பாபா புக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தீங்க. நீங்கள் 11 பேருக்கு உடனே நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாருக்குனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டவங்களுக்கு, அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, ஸ்வீப்பர்ஸ் யாருக்காவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க. நான் உடனே நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி உடனே நான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறுபடியுமே மறுநாள் ஈவினிங் டாக்டர் சொன்னாங்க, இந்த ஸ்கேனில் அவ்வளோவா எதுவும் தெரியல, அதனால் நீங்கள் வேறு இடத்துல ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு எழுதி கொடுத்தாங்க. அது மறுநாள் தான் ரிப்போர்ட் வரும்னு வேற சொல்லிட்டாங்க. 2 நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் துணைன்னு அவர் பாதத்திலே நான் சரணாகதியாக இருந்தேன். அப்புறமா நாங்கள் மறுநாள் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. தேங்க் காட், எதுவுமே இல்லை. அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் தான், லேசான வீக்கம் தான், அது டேப்லெட்லேயே சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. இது பண்ணது கண்டிப்பாக சாய் தான், எனக்கு நல்லா தெரியும். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் நிம்மதியாக இப்படி பேசியிருக்கவே முடியாது. அவர் தான் இவ்வளோ பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காரு, எனக்கு நல்லா தெரியும்.
நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் உங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணேன். அதனால தான் எப்படியாவது இதை வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு வெளியே வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் என் குழந்தைங்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் வெளியில் வாரோம். நான் இது வரைக்கும் எதிர்த்தாப்புல அந்த வீட்டை நான் பார்த்ததே கிடையாது. அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய சாய்பாபா படம், நல்ல கால் மேலே கால் போட்டு அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்குறாரு. நாங்கள் எப்பயுமே அதை பார்க்க முடியாது. ஏன்னா கேன்டீன் வந்து ஏதோ அந்த கேட்டு ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தள்ளி சுற்றி போக வேண்டியது இருந்துச்சு. கரெக்டாக அதுக்காகவே எங்களை அந்த ஒர்க் நடந்தாப்புல வச்சாப்புல தெரிஞ்சிச்சு. நாங்கள் அப்படி சுற்றி வந்தப்போ பார்த்தோன்னா பெரிய சாய்பாபா படம். என் ஹஸ்பண்ட் பாரு இவ்வளோ பெரிய படம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் மனசார கும்பிட்டோம். எல்லாமே சாய்பாபாவோட அற்புதம் தான். தேங்க்யூ ஜோதிமா, நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. ஓம் சாய்ராம். ரியலி நைஸ் இல்லை? ஸோ சூப்பர். சி, அது ரொம்ப நம்ம லோ ஆகும்போது பணம் காசு எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிடலாம். நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, நம்மளுக்கு உயிரோட உயிராக இருக்கிறவா, நம்ம குடும்பத்தார் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், நீங்கள் பணம் காசெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அந்த நிமிஷத்தில் நம்ம நன்னா இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது புரியறதா? எத்தை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து நமக்கும் கொஞ்சம் யோகம் இருக்கணும். சுவாமியோட பிரார்த்தனையை நம்ம வச்சுட்டு அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா பின்ன கவலையே பட தேவையே இல்லை இல்லையா? அதுதானே உண்மை. ஸோ ஒரு விஷயம் எனக்கு நன்னா புரியறது சாயி, எதையும் நிறுத்தி வைக்கவோ எதையும் வந்து வேண்டான்னு மறுக்கவோ நம்மளுக்கு அதிகாரமும் கிடையாது, பவரும் கிடையாது. ஆனால் சுவாமி நினச்சா எப்படி மாற்றலாம், இங்கே இருக்கிறத எப்படி கொண்டு வரலாம் இல்லையா? சுவாமி நினச்சா அடுத்த செகண்ட் நடந்துடும். ஸோ பிரார்த்தனையும் தானங்களையும் மட்டும் விடாதுங்க. யாராக இருந்தாலும் நான் போன 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எத்தனை பாவம் பண்ணிட்டோம், டெய்லி பண்ணிட்டுருக்கோம், எத்தனை பேட் கர்மாஸ் பண்ணிட்டோம். நம்ம கணக்கு எதில் தெரியுமா வச்சுக்கிறோம்? கொடுத்தேங்கிறதுல கணக்கு வச்சுக்கிறோம். நம்ம என்னென்ன பண்ணினோங்கிறதுல கணக்கே நமக்கு தெரியறதில்ல. யோசிங்கோ சாயி, டெய்லி ஒருத்தருக்கானும் நம்மளால் முடிஞ்ச உபகாரத்தை, அது பணமாக தான் வேணும்னு அவசியமே இல்லை. உடலால் பண்ண முடியுமா, மனசால் பண்ண முடியுமா, பண்ணுங்க. இப்போது என்னால் பண்ண முடிஞ்சது பிரார்த்தனை, நான் எல்லாருக்காகவும் பண்ணுறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்சன்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்களை நீங்களும் ரிசீவ் பண்ண முடியும். சுவாமி பக்கத்தில் உட்காந்து உங்களை இப்படி தோல் தட்டி கொடுப்பார். அதை நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவேன். அப்படி ஒரு கூஸ் பம்ஸான ஒரு விஷயம் எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? அமெரிக்கா, யூஎஸ்லேருந்து நியூ ஜெர்சியில் இருக்கா. அந்த டிவோட்டி எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணினா, அவள் பேசும்போது சுவாமி சொன்ன சுவாரஸ்யமான சம்பவம், அதுக்கு அவளுக்கு கிடைச்ச அத்தாட்சி, இது எல்லாமே அடுத்த பதிவில். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். மறக்க வேண்டாம், உங்களுக்கும் ஏதாவது பிரார்த்தனை இல்லை உதி அபிஷேகத்தில் பங்கு பெறணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.